Hi everyone, so welcome to Vedanta channel பசங்களா. Okay, one sec please. குவார்டர்லி எக்ஸாமுக்காக எல்லாரும் பரபரப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்ட்டுங்களா? ஸோ ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தா போதும், நம்ம வந்துட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 52 மார்க் கொஸ்டின்ஸ் அட் அ ஷார்ட் பார்க்க போறோம். ரைட்டடா பசங்களா? எல்லா சாப்டர்ல இருந்தும் கலந்துதான் இருக்கும். ஸோ அப்போ எல்லா சாப்டர்ஸோட ரிவிஷனும் நம்மளுக்கு கலந்த மாதிரி இருக்கும். ஸோ டாப் 2 மார்க்ஸ் ஃபார் த 12th மேக்ஸ் குவார்டர்லி எக்ஸாம் 2025. சரிங்களா? சரி, ஓகே. அண்ட் பிஃபோர் திஸ், so before this we have to say one thing, we have MBST exam. ஸோ இது பார்த்தீங்கன்னா வேதாந்தூர் நடக்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். இதில் நேஷனல் லெவல் நம்ம இந்தியா லெவலில் காம்படிஷனுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது ஒரு காம்படிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணால் என்ன கிடைக்கும் தெரியுமா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேபி நீங்கள் வந்துட்டு ஜெய் அண்ட் நீட்லேயே நிறைய கோர்சஸ் இருக்குது. அந்த ப்ரீமியம் கோர்சஸ் ஆல் இந்தியா ரேங்க் வாங்குற அளவுக்கு கோர்சஸ் இருக்கும்ல, அதில் நீங்கள் அமௌண்ட் இருக்கலாம். ஸோ இது அமௌண்ட் 2.5 lakh டெஸ்ட் டேக்கர். ஸோ மொத்தமாக 2.5 lakhக்கு மேல இந்த டெஸ்ட்ல எழுத போறாங்க. ஸோ அதுல நீங்களும் ஒரு பார்ட். அண்ட் யூ ஹேவ் 100% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வரும். அது உங்களோட மார்க்கை பொறுத்து. ரைட்டா? அண்ட் செகண்ட் விஷயம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 150 crore அளவுக்கு வர்த்தான ஒரு ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இருக்கும். அண்ட் 2 crore, ஓகேங்களா? 2 கோடி, ஓகேவா? 2 crore கேஷ் ப்ரைசஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே இந்த இந்த ஒரு எக்ஸாம்ல சூப்பரா மார்க் எடுத்தாங்க. இது ஒரு ஆஃப்லைன் டெஸ்ட். ஸோ இது வந்து 4th, 5th, 11th, 12th அக்டோபர் நடக்க போகுது. ரைட்டடா பசங்க? ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் பார்ட்டிசிபேட், ரைட்? ஸோ டன். நெக்ஸ்ட், ஸோ ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? சாப்டர் 1, இஃப் ABCD இஸ் a நான் சிங்குலர், ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் A இன்வெர்ஸ். சரிங்களா? ஸோ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸுக்கு என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0 வந்து 0வா இருக்காது. அப்பதான் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கவும் முடியும். ரைட்டுங்களா? ஓகே. ஸோ அட்ஜாயிண்ட் எதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அட்ஜாயிண்ட் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, டயக்னல்ஸ் ரெண்டு பேர்த்தையும் ஷிஃப்ட் பண்ணும். அட்ஜாயிண்ட்ங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ் தான். ஸோ டிஎன்ஏ மற்றவங்களுக்கு சைன் மாற்றணும். ஸோ -B அண்ட் -C, ஓகேங்களா? வாட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் A? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா அப்பர் கிராஸ், ஸோ AD, அதுக்கப்புறம் மைனஸ் லோவர் கிராஸ், ஸோ BC. சரிங்களா? இப்போ நீங்க A இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் இஸ் யுவர் A இன்வெர்ஸ்? ஈக்குவல் டு 1 by determinant of A into adjoint of A. சரிங்களா? ஸோ 1 by AD minus BC into your matrix D minus B minus C and A. So A inverse is equal to 1 by AD minus BC into D minus B minus C. அவ்வளவுதான். ஸோ இந்த 2 மார்க்ஸ் ஈஸியாக தானே இருக்கு. ஸோ 1 minute அண்டருக்குள்ள எல்லா கொஸ்டின்ஸும் நம்மளால பண்ண முடியும். ஸோ வெரிஃபை தி ப்ராப்பர்ட்டி, இவங்க வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்றது ப்ராப்பர்ட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு சொல்லணும். சரிங்களா? எப்படி பார்த்தாலும் சரி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? A டிரான்ஸ்போஸ். ஸோ டேக் யோர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். A டிரான்ஸ்போஸ் நம்மளுக்கு தெரியும். டிரான்ஸ்போஸ்னா என்னடாப்பா? ரோஸ் அண்ட் காலம்ஸ் கெட் இன்டர்சேஞ்ச். அப்போ 2197 இப்படி மாறும். ஸோ 2197 இங்க. இதுக்கு இப்போ நீங்க இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் என்னவா இருக்கும்? டைனல்ஸ் ரெண்டு பேர்த்தையும் மாத்திப்பீங்க. அப்போ 7 2, மற்றவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ -1 -9. ஸோ அண்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் தி டிட்டர்மினன்ட். Upper cross 7 2s are 14 minus 9, so which is 5. சரிங்களா? So what is your A transpose inverse? Equal to 1 by mod A, right? Mod A value 5. So 5 into adjoint 7 minus 1 minus 9 and 2. சரிடா பசங்க? நெக்ஸ்ட் A inverse. So A inverse கண்டுபிடிக்கணும். This is your left right hand side. So right hand side first என்ன பண்ணணும்? A தெரியும், that is also 5. கரெக்ட் தானே? ஸோ பாருங்க, அதுவும் 5 தான். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, adjoint of A 7 2 ரீப்ளேஸ் ஆகும். -9 and -1 மற்றவங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். So what is your A inverse? So your A inverse is equal to 1 by mod 5 into adjoint. ரைட்டா? இதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும்.
ஸோ A inverse the whole transpose equal to 1/5க்கு transpose எடுக்க வேண்டாம். இவங்களுக்கு transpose எடுங்க 7 -1 -9 and 2. So this is equation number 2. This is equation number 1. From 1 and 2 they are equal. Obviously they are equal, right? So verify பண்ணியாச்சு. Verification sum வந்து தாராளமா அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, இது என்ன பண்றது? A chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. How much each will be mixed to make 10 liters of 40% acid solution? அப்போ எவ்வளவு percentage mixed ஆகும்னு கேக்குறாங்க. mixedனா என்னடாப்பா? அப்ப இது எவ்வளவு லிட்டர், இது எவ்வளவு லிட்டர்னு நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? என்னது? இது ஒரு பீக்கர். இது ஒரு பீக்கர். சரிங்களா? இங்க இருக்க ஒரு சொல்யூஷன் அண்ட் இங்க இருக்க ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணா இங்க ஒரு பீக்கர். ரைட்டடா பசங்க? இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன் ஆட் பண்ணா இன்னொரு சொல்யூஷன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட்ல 50% ஆசிட். மொத்தம் எவ்வளவு இருக்குன்னா மொத்தம் 100% ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு காரணம். இவ்வளவு தூரம் சொல்யூஷன் இருக்கு. சரிடா பசங்க? அதுல பாதி தூரம் ஆசிட் இருக்கு. நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா காவாசி பங்கு ஆசிட், மத்ததெல்லாம் சம் சொல்யூஷன். ஓகே, அண்ட் ஹவு மச் இட் வில் பி நீடட் டு மேக்? இதுல பாத்தீங்கன்னா 40% ஆசிட் இருக்கு, இதுல 25% அண்ட் இதுல 50%. ஆனா இதோட மொத்த லிட்டர் பாத்தீங்கன்னா இது how many liters? there are 10 liters. இதுல மொத்தமா 10 லிட்டர் இருக்கு. இது எவ்வளவுன்னு தெரியாது, இது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. இது என்னன்னு தெரியாது, இது என்னன்னு தெரியாது. அதான் வீடியோல வரப்படுது. ஓகே, இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இது ஒரு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்றதுக்கு நம்மளுக்கு அட்லீஸ்ட் நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? இதோட லிட்டர் என்ன, இதோட லிட்டர் என்ன கேட்டிருக்காங்களோ அதையே அன்னோனா வச்சுக்கணும். சரிங்களா? சோ லெட் there are x liters of solution have 50% acid. 50% acid வச்சிருக்க சொல்யூஷன்ல x liters இருக்கு. and there are y liters of solution which have 25% acid. சரிங்களா? யாரா பசங்க உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த கேனி மிக்ஸ் பண்ணாதான் இந்த கேன் கிடைக்கும். அப்ப இது ஒரு x லிட்டர்ஸ் இருக்கு, இது ஒரு y லிட்டர்ஸ் இருக்கு. ரெண்டு பேட்டி ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 10 லிட்டர்ஸ். so x plus y is equal to 10. நெக்ஸ்ட் என்னது? இதுல 50% ஆசிட். x ல பாதி, x ல 50% means பாதி, ரைட்? so 50/100 of x. so அது x/2 னு கூட போடலாம், உங்களுக்கு தெரிஞ்சா போடலாம். ஓகேவா? பிளஸ் இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் ஆசிட்? காவாசி பங்கு. so 25/100 into y. இதுல பாத்தீங்கன்னா 40%. so 10/100 into 40. so can we divide it? like இதெல்லாம் கேன்சல் ஆகும். 100 மொத்தமா கேன்சல் ஆகும். காமன் அவுட் பண்ணி 100 மொத்தமா கேன்சல் ஆகும். சரியா? so வேற இதுல எது கேன்சல் ஆகும்? you can divide this whole term by 5. இதெல்லாத்தையும் 5 ஆல டிவைட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, so this is equation number 1. இத 5 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 10 plus 5 10x plus 5y equal to 80. இது ரெண்டாவது equation. again you can divide whole this by 5. again ஒரு 5 ஆல டிவைட் பண்ணலாம். இதெல்லாம் 25 ஆல டிவைட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டா you can divide by 25. so இது வந்து 2x and இது வந்து y and இது 400. 400 ஒரு 100ல 4 25 இருக்கு. அப்ப 400ல 16 25 இருக்கும். so this are the equations. அப்ப இந்த equationsக்கு நம்ம Cramer's rule அப்ளை பண்ணணும். ஓகேவாடா பசங்களா? Cramer's rule ஓட ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? ax is equal to b அப்படின்னு எழுதணும். so 1 1 கோஎஃபிஷியன்ட் மட்டும் தனியா எழுதணும். நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ்
நெக்ஸ்ட் என்னது 10 16 ரைட். நம்ம கிராமர்ஸ் ரூல் வேணும். கிராமர்ஸ் ரூல்ங்கிறது எல்லாமே டிட்டர்மினன்ட் வச்சு ஃபைண்ட் பண்றது. இப்போ டெல்டாங்கிறது இவங்களோட டிட்டர்மினன்ட். ஸோ அப்பர் கிராஸ் மைனஸ் லோவர் கிராஸ் 1 minus 2 which is -1. நெக்ஸ்ட் டெல் எக்ஸ். எக்ஸ் அப்போ நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் இருக்க காலமுக்கு பதிலாக கான்ஸ்டன்ட் காலம் ரீப்ளேஸ் ஆகணும். ஸோ அப்போ இவனுக்கு பதிலாக இவங்க ரீப்ளேஸ் ஆகணும். 10 16 1 1. ஸோ அப்பர் கிராஸ் 10 மைனஸ் லோவர் கிராஸ் which is -6. நெக்ஸ்ட் என்னடாப்பா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வாட் இஸ் இட்? டெல் ஒய். டெல் ஒய்ன்றது ஃபர்ஸ்ட் காலம் அப்படியே தான் இருக்கும். 1 2 அப்படியே தான் இருக்கும். அதுக்கு பதிலாக 10 and 6 will get replaced. 16 minus 20 that is -4. இப்போ நம்மளுக்கு x and y வேணும். அப்போ del x by delta அதோட வேல்யூ தான் x which is equal to -6 by -1. So 6 liters. ஓகே. இப்போ y வேணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஸோ 50% பாதி ஆசிட், மொத்தமா பாதிக்கு பாதி ஆசிடா இருக்கிறது 6 லிட்டர் இருக்கு. காவாசி பங்கு ஆசிடா இருக்கிறது 4 லிட்டர்ஸ் இருக்கு. ரெண்டு பேரையும் ஆட் பண்ணா 10 liters. இட் இஸ் வேலிட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். இந்த ஒரு கொஸ்டினை இப்படியும் கேட்பாங்க, இல்ல வேற எப்படியும் கேட்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவலா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா definitely it is an orthogonal matrix. A transpose is equal to A inverse ஆன்னு கேட்டாலும் சரி, orthogonal matrix ஆன்னு கேட்டாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகே. ஸோ அப்போ இதை நான் எப்படி ப்ரூஃப் பண்றது? A inverse is equal to A transpose. ஆமா ரைட். அப்போ ஏவையும் A டிரான்ஸ்போஸையும் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு ஐடென்டிட்டி வரும். ஏன்? இன்வர்ஸ்ங்கிற இடத்துல டிரான்ஸ்போஸ் ரீப்ளேஸ் ஆகும். இன்வர்ஸ்னா என்னது? ஒரு மேட்ரிக்ஸ் இன்னொரு மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி கிடைக்கும். எந்த மேட்ரிக்ஸ் கூட மல்டிபிள் பண்ணா ஐடென்டிட்டி கிடைக்குமோ அதுதான் இன்வர்ஸ். ஆனா இந்த மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கூட மல்டிபிள் பண்ணிட்டாலே ஐடென்டிட்டி வந்துடும். சரிங்களா? ஸோ we will check it. ஐடென்டிட்டி வருதா இல்லையான்னு செக் பண்ணுவோம். ஸோ ஏ காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா sin theta cos theta into A transpose procedure rows and columns replace ஆகும். ஸோ இங்க இருக்க காலம் இங்க ரோவா எழுதணும். ஸோ cos theta sin theta minus sin theta cos theta ரைட். நான் மல்டிபிள் போத் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ இவங்களே மல்டிபிள் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ cos square theta plus sin square theta minus into minus plus தான் வரும். ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் cos theta sin theta minus sin theta cos theta ரைட்டாடா சகோதரர்களா? எஸ். இப்போ பாருங்க இவங்களையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா cos theta sin theta minus sin theta cos theta. நெக்ஸ்ட் இவங்களையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா sin square theta plus cos square theta. இது என்னது? ரெண்டும் ஒரே டேர்ம், ரெண்டு ஈக்குவல் டேர்ம்ஸ் வந்து சப்ட்ராக்ஷன் இட் பிகம் -0. So this identity ல 1 1 ஆயிடும். இது யாருப்பா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஏ டிரான்ஸ்போஸ் மல்டிபிள் பண்ணா எனக்கு ஐடென்டிட்டி கிடைக்குது அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் தான் என்னோட ஏ இன்வர்ஸ், which means A is an orthogonal matrix. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Find the rank of a matrix. So rank of a matrix நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீங்க மைனர் மெத்தட் வச்சும் கண்டுபிடிக்கலாம், இல்ல ரேங்க் மெத்தட் வச்சும் கண்டுபிடிக்கலாம். இது நீங்க ரேங்க் மெத்தட் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் இங்க பாருங்கடா பசங்களா. ஸோ வாட் இஸ் த ப்ரொசீஜர் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரும் 0வா இருக்கும். ஸோ இப்போ 3 0வா வரணும். ஸோ 3 0வா மாற்றணும்னா அப்போ நான் என்ன பண்ணும்? இந்த காலமை ஃபுல்லா 3 -6 -3 1 இந்த 1ஓட ஹெல்ப்ல தான் 0வா மாற்ற முடியும்.
So 3 1 ஓட ஹெல்ப்ல 0 மாத்தனா அந்த 1 3 ஆல மல்டிபிள் பண்ணும். So everything multiple with 3. So 3 minus 6 minus 9 0. Now என்ன பண்ணணும்? Subtract பண்ணணும். So 0 0 1 sec. This is 3 தான் வரும். So this is 0 and 1. Correct? So A matrix inverse 1 minus 2 1 0 0 0 1. எவ்வளவு ரோஸ் இருக்கு? கம்ப்ளீட்டா 0 ரோ வந்து அதை கால்குலேட் பண்ணாங்க. இப்போ எவ்வளவு ரோஸ் இருக்கு? 2 ரோஸ் இருக்கு. அப்ப ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னு கேட்டாங்கன்னா 2. சரிங்களா? எஸ். ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் a matrix for this one. இதுக்கு ரேங்க் ஆஃப் a matrix கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? நீங்க என்ன மெத்தட் வேணா யூஸ் பண்ணலாம். இதுக்கு மைனர் மெத்தட் போட்டு கூட ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். இது ரெண்டு மைனர் எடுத்தீங்கனாலே தெரியும். இதோட டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுக்கு நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னாலே தியர் ரேங்க் இஸ். பாருங்க, இதுக்கு இன்னொரு மெத்தட் போடலாம்டா பசங்க. ஐ கேன் ஃபைண்ட், ஓகேவா? ஐ கேன் ஃபைண்ட் 2 cross 2 minor minus 1 0 3 1. Correct? Which is not equal to 0. Am I right? Another minus 1, so which is not equal to 0. Therefore, rank of A is equal to 2. இப்படின்னு கூட இதை முடிக்கலாம்டா பசங்களா. அதே மாதிரி இதுக்கும் சொல்லலாம். அதே மாதிரி you can state this. Any method எதை வேணா எடுத்துக்கோங்க. So, there is 2 cross 2 minor minus 1 3 4 minus 1 which is 7 minus 12 which is not equal to 0. 0 இல்ல ஆன்சர் இல்லனாலும் பரவாயில்லை. 0 வரக்கூடாது, அவ்வளவுதான். 0 வரலனாலே your rank of A will be equal to 2. ஏன் 2 cross 2 இருக்கு? 3 cross 3 எடுக்கலாமா? 3 cross 3 எடுக்கலாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ரெக்டாங்குலரா இருந்தா மட்டும்தான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க கூடாது. ஓகே, அண்ட் யா தட்ஸ் இட். சரிடாப்பா. Find the inverse for this. இதுக்கு எப்படி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது? கொடுத்துக்க கொஸ்டின், அவ்வளவுதான். ஸோ டிட்டர்மினன்ட் upper cross minus lower cross which is equal to 2 adjoint of A equal to 3 minus 2 minus 4 minus 1. And what is your inverse? Your inverse will be 1 by 2 into minus 3 minus 1 minus 4 minus 2. ஓகேங்களா? உள்ள கொண்டு வந்து இன்ட்டு பண்ணாலும் சரி, அப்படியே வெளியே விட்டாலும் சரி. சரியா? ஸோ தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் சாப்டர் இதை முடிஞ்சிருச்சு. இது வந்து நான் ரோ எக்கோலியன் மேம்ல மெத்தட்ல வேணாலும் போட்டு காமிச்சேன். ஓகே, ஸோ இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் 0வா ஆகும், அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒரு காலம்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க, அது கீழே இருக்கிறவங்க எல்லாரும் 0வா இருக்கும். தட்ஸ் இட். ஸோ இப்போ 4 0வா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 4 and minus 7. அப்போ இவங்க 4ஆல மல்டிபிள் பண்ணும். ஸோ minus 4 and 12. ஸோ யூ ஹேவ் டு ஆட் இட் அட். ஸோ 0 5. நெக்ஸ்ட் அதே தான் பிரின்சிபல் தான் அது. ஸோ your A matrix will be equal to minus 1 3 0 5. கரெக்டா? இப்போ இவங்களுக்கு த்ரீயால மல்டிபிள் பண்ணுமா? when you multiple with 3, so 3 minus 4 இருக்கும். இதை 3ஆல மல்டிபிள் பண்ணா minus 3 9. so just you have to add it 0 and 5 0 5. ரெண்டு பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரையும் சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த ரோ ஆப்ரேஷன் பக்கத்துல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ minus 1 3 0 5 0 0. ஸோ இதுல எவ்வளவு ரோஸ் இருக்கு? ஸோ your completed rows is 2. ஏன்னா மூணாவது வந்து கம்ப்ளீட்டா 0 ஆயிடுச்சு. ஓகேங்களா? find the square root of minus 5 plus 12i. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட மாடுலஸ் வேல்யூ தெரியும். சரியா? let it be z. இதை நம்ம z னு வச்சுப்போம். ஸோ மாடுலஸ்னா என்னது? ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட்டுங்கிறது -5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் which is 25 plus 144 equal to 169, that is 13. சரிங்களா? ஸோ இதோட ஃபார்முலா என்னது? வாட் இஸ் தி ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூட் ஆஃப் a plus ib. ஓகேவா? ரூட் ஆஃப் a over ib. இதோட ஃபார்முலா என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் square root of
mod z minus a divided by a plus I into b by mod b into mod z minus a plus ஒரே நிமிஷம் ஞாபகம் சாரி this is plus and this is minus கீழே எப்பவுமே 2 தான் இருக்கு கீழே எப்பவுமே 2 தான் whole root ஓகேங்களா இதுதான் ஃபார்முலா பசங்க சரியா சோ இப்போ இந்த இடத்துல ஏங்கிறது யாரு இதுதான் உங்களோட a so a is equal to -5 and bங்கிறவங்க -12 bங்கிறவங்க -12 okay so can we use this formula so root of is equal to plus or minus square root of what is the modulus value 13 so 13 plus a minus 5 whole divided by 2 minus I எப்படி minus I வரும் ஏன்னா bu mod bu cancel ஆயிடுச்சுனா -1 தான் ஆன்சரா இருக்கும் சரிங்களா சோ இப்போ minus I into square root of 13 plus 5 divided by 2 8 2 ஆல டிவைட் பண்ணா 4 root over 4 next minus I into இது வந்துட்டு 18 2 ஆல டிவைட் பண்ணா 9 root over 9 so plus or minus 2 minus I3 so the square root என்னது இதுதான் the square root ஓகேங்களா yes simplify the following so இதுக்கு வந்து I table நமக்கு தெரியும் என்ன டேபிள் தெரியுமா I table தெரியணும் so I into 1 is equal to I square is equal to minus 1 I cube is equal to minus I power 4 is equal to 1 திருப்பி I power 5 னா இதே டேபிள் இதே வேல்யூஸ் திருப்பி ரிப்பீட் ஆகும் so I minus 1 minus I 1 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகும் அதனால எப்பவுமே 4 க்கு மேல போகாம 4 ஓட ரிமைண்டர்ஸ் வச்சு நம்ம முடிச்சிடலாம் எல்லாத்தையும் ஸோ அப்போ எல்லாத்தையும் 4 ஆல டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சிருச்சு ஓகே லாஸ்ட் ரெண்டு நம்பரை பாருங்க லாஸ்ட் ரெண்டு நம்பர் ஸோ ரெண்டு நம்பர் 4 ஆல் டிவைட் ஆனால் அது கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும் 56 இஸ் டிவைடட் பை 4 56 இஸ் டிவைடட் பை 4 அப்போ 59க்கும் 56க்கும் எவ்வளோ கேப் ஒரு 3 தானே ஸோ அந்த 3 தான் உங்களோட ரிமைண்டர் ஓகே ஸோ I பார் 59 நம்ம எப்படி எழுதிக்கலாம் I பார் 4 into you can write like this 56 plus 3 ஏன்னா 56 ல டிவைட் பண்ணா அதோட வேல்யூ 1 1 into anything it is 1 so அதனால I cube தான் I cube ஓட வேல்யூ என்னது minus I சரிங்களா நெக்ஸ்ட் 1 by minus I 1 by I பார் 59 எப்பவுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் கீழே வராது டினாமினேட்டர்ல வரக்கூடாது நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடும் so அப்ப என்ன பண்ணணும் இதோட வேல்யூ வந்து லாஸ்ட்லி இது minus I ரைட் அப்போ 1 by I இப்போ I நம்மளுக்கு இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும் அப்போ I and I ஆல மல்டிபிள் பண்ணணும் சரிங்களா அப்போ மேல minus I கீழே minus to minus 1 ஸோ இது கேன்சல் ஆயிரும் ஸோ plus I ஃபைனலி நம்ம என்ன பண்ணி நம்மளோட ஆன்சர் என்னது ஸோ we have to find I power 59 plus 1 by I power 59 which is equal to minus I plus I 0 என்னது 0 is your answer okay find this inverse inverse na the divide la kondu varanum so 1 by z is equal to 1 by 2 plus 3i 1 minus I ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஸோ இப்போ என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ எப்பெல்லாம் டிவைட் வருதோ எப்பெல்லாம் இன்வர்ஸ் வருதோ அந்த இடத்துல கான்ஜுகேட் யூஸ் பண்ணணும் சரியா ஓகே ஃபர்ஸ்ட் இவங்களை மல்டிபிள் பண்ணுங்க ஸோ 2 into what மல்டிபிள் பண்ணீங்கன்னா 2 3i and இவங்களை மல்டிபிள் பண்ணீங்கன்னா -3 into -1 it become +3 next plus 3i and minus 2i so finally your answer is 1 by 5 plus I இவங்களுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும்டா பசங்க இப்போ 1 by 5 plus I அவங்களோட கான்ஜுகேட்டால மல்டிபிள் பண்ணும் கான்ஜுகேட்னா என்னது ஐயோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணி மல்டிபிள் பண்ணும் ஸோ ஃபர்தர் யுவர் ஆன்சர் இஸ் 5 minus I divided by கீழே பார்த்தீங்கன்னா a plus b a minus b அப்போ ஃபார்முலா என்னது a square 5 square minus I square so which is equal to 5 minus I divided by 5 not 25 I square
பண்ணா -1. அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் +1. ஸோ 5 - I divided by 26. இதுதான் அவங்களோட ஆன்சர். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, find the least positive integer n such that 1 plus I divided by 1 minus I the whole power n is equal to 1 அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகே, இது நம்ம இதை போலார் கோஆர்டினேட்ஸ்லயும் பண்ணலாம். சரிங்களா? So we can change it to polar coordinates. If you want, நம்ம polar coordinatesல கூட சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா polar coordinatesல சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா it is really easy இல்ல. ஓகே, or otherwise இதை நீங்க டிவைட் பண்ணணும். பண்ணி பார்க்கணும். So 1 plus I divided by 1 minus I மாத்திரம்னா என்ன பண்ணணும்? 1 minus I ஆல 1 plus I ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. கரெக்டா? மேல வந்து 1 plus I the whole square, கீழே பாருங்க modulus, right? So 1 square minus I square. So மேல என்னடா வரும் பசங்களா? A square plus B square. B square வந்து -1 plus 2I whole divided by 1 plus 1. So which is 2I divided by 2, which is I. ஓகேங்களா? அப்போ 1 plus I divided by 1 minus I க்கு whole power n என்றது I power n மாதிரி. யாருக்கு பவர் போட்டா 1 கிடைக்கும்? n க்கு 4 போட்டாதான் கிடைக்கும். n க்கு 4 போட்டாதான் 1 கிடைக்கும். சரிடாப்பா? ஓகே. So it is find this modulus. ஓகேப்பா? find this modulus. மாடுலஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்கு. 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிபிள் பண்ணிட்டு அப்புறம் மாடுலஸ் பண்ணுமா? தேவையே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அப்போ நம்ம தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம்? தனித்தனி மாடுலஸ் எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவல் மாடுலஸ் எடுத்து கூட மல்டிபிள் பண்ணலாம். சரிங்களா? மாடுலஸ்ங்கிறது என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இவங்களோட ஸ்கொயர் 1, இவங்களோட ஸ்கொயர் வந்து I ஸ்கொயர் which is 1. கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, ஹோல் டிவைடட். இது 4 plus 9. ஏன்னா 2 square 4, 3 square 9. and இங்க 4 square வந்து 16, இது வந்து 9. ஓகே, so this is root 2 and இது என்னப்பா? root 13 and இவங்க யாரு? 5. so 25. so 25 வெளியே வந்தா 5. root வராது, just 5 மட்டும் வரும். so what is this answer? 5 root 26. எப்படி 26 வந்தது? 2 and 13 மல்டிபிள் பண்ணா 26. so 5 root 26. இதுதான் கரெக்டான ஆன்சர். சரிடா பசங்களா? செகண்ட் சாப்டர்லாம் ஓரளவு இந்த சம்ம தான் ஆல்ரெடி பார்த்தோம்னு நினைக்கிறேன். யாடா பசங்களா? இந்த சம் தான் பார்த்தோம். so this is already repeated sum. okay, show that this is real. ஒரு விஷயம் ரியல் நம்பர் தான், இது வந்து இமேஜினரி நம்பர் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு யாரோட ஹெல்ப் வேணும்? கான்ஜுகேட்டோட ஹெல்ப் மட்டும் போதும். சரிடா பசங்களா? ஸோ கான்ஜுகேட்டோட ஹெல்ப் வந்து டிவைட் அண்ட் இந்த மாதிரி ரியல் நம்பர்ஸ் ப்ரூவ் பண்றதுல மட்டும்தான் வரும் மோஸ்ட்லி. ஓகே, ஸோ இப்போ ரியல் நம்பரை ப்ரூவ் பண்ணா என்ன மேம் பண்ணணும்? இசட்டும் சரி, இசட் கான்ஜுகேட்டும் சரி பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. சரி, அது எப்படி? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்தா வேற மாதிரி தானே இருக்கணும். ஆனா அவங்க ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்போ ஒரே மாதிரி இருக்காங்கன்னா அவங்க இமேஜினரி இல்லைன்னு அர்த்தம். which means there is only real numbers. ஓகே, ஸோ அப்போ நம்ம இவங்களை இசட்ன்னு எடுத்துப்போம். இப்போ இவங்களுக்கு கான்ஜுகேட் அப்ளை பண்ணும். ஸோ இந்த ஒரு சம்மில் ஆக்சுவலி கான்ஜுகேட்டோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் உங்களுக்கு தெரிய வரும். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன மேம் கேட்டீங்கன்னா, யூ கேன் டேக் இண்டிவிஜுவல் கான்ஜுகேட். தனித்தனி கான்ஜுகேட் எடுக்கலாம். ஈவன் தோ இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்மா இருந்தாலும் ரெண்டு டேர்முக்கும் தனித்தனியா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஆப்ரேஷன் படி பவர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கான்ஜுகேட் அப்ளை பண்ணுவோம். கரெக்டா? ஆனா கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டிஸ் படி நாம எடுக்காம கூட கான்ஜுகேட் அப்ளை பண்ணிட்டு கூட பவர் எடுக்கலாம், தப்பு. ஸோ அப்போ 2 plus I root 3க்கு கான்ஜுகேட் எடுத்ததுக்கு அப்புறம் கூட நாம பவர் பண்ணலாம். ஓகேவாடா பசங்க? ஸோ நவ் வாட்ஸ் யுவர் ஆன்சர்? கான்ஜுகேட்னா என்னது? ஐயோட சைன் மட்டும் மாறும். அப்போ 2 minus I root 3 part 10. நெக்ஸ்ட் இது
2 plus I root 3 part 10. இது எங்கேயும் பார்த்த மாதிரி இல்ல, ஒரு கொஸ்டின் திருப்பி வந்தா அதை ஐடென்டிஃபை பண்ண நம்மளுக்கு தெரியணும். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். அந்த கொஸ்டின்ல டேர்ம்ஸ் மாறி இருக்கு. பிளஸ்ல டேர்ம் மாறி இருந்தா என்ன, ஏ பிளஸ் பி இருந்தாலும் என்ன, பி பிளஸ் ஏ இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ இதோட ஆன்சர் வந்துட்டு இசட். ஸோ இப்போ கான்ஜுகேட் எடுத்தாலும் கடைசியில் எனக்கு இசட்டே தான் திருப்பி கிடைச்சிருக்கு, விச் மீன்ஸ் யுவர் இசட் இஸ் ரியல் நம்பர். அப்ப கொடுத்துருக்கு இசட் வந்து ஒரு ரியல் நம்பர். புரியுதாடாப்பா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைண்ட் தி மாடுலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட். மாடுலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கணும். மாட் இசட் தான் உங்களுக்கு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். ரூட் 3 ஸ்கொயர் பண்ணா இது 3 மட்டும் தான், 1 ஸ்கொயர் பண்ணா 1, ஸோ இட் இஸ் 2. ஆர்குமெண்ட், ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி இதோட குவாட்ரண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் மைனஸ் தான், இது தேர்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் ஆல்பாவை ஃபைண்ட் பண்ணுங்க. tan inverse of imaginary part divided by real part. So tan inverse of 1 divided by root 3. So என்னது, யாருக்கு root 3 வரும்? pi by 30. So pi by 6க்கு வரும். சரிங்களா? And this is a third quadrant. Third quadrantல உங்களோட third quadrantல இப்படி இருக்கும். Third quadrant இப்படி இருக்கும். ரைட்டா? அப்போ உங்களோட இந்த ஆங்கிள் யாருக்கு ஈக்குவல்? This is equal to alpha minus 5. சரியா? அப்போ theta is equal to alpha minus 5. அப்போ pi by 6 minus 5 அப்படின்னு வந்ததுன்னா minus 5 pi by 6. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா தெரியும். minus 5 pi by 6 தான் உங்களோட பிரின்சிபல் ஆர்குமெண்ட். சரிங்களா? ஓகே. சிம்பிளிஃபை திஸ். பேஸ் ஒரே மாதிரி இருக்கு, அப்போ பவர்ஸ் எல்லாம் ஆட் ஆகும். அப்ப I பவர்ல 1 2 3 4 up to 2000. இது என்னது, 1ல ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 is a natural number. அப்ப sum of natural numbers. அப்போ அதோட ஃபார்முலா என்னது, n into n plus 1 divided by 2. சரியா? You know that it is a multiple of 4. 4 ஓட மல்டிபிள் அப்படினாலே அதோட வேல்யூ 1 தான். ஓகேவா? 4 ஓட மல்டிபிள்ஸ் எல்லாத்துக்குமே வேல்யூ 1 தான் இந்த டேபிள்ல. சரிங்களா? So 2000 is a multiple of 1. அப்ப இது எல்லாமே multiple of 1. So this everything becomes 4 ஓட மல்டிபிள், அதனால இது 1 ஆ மாறிடும். சரியாடாப்பா? ஓகே. So இது சம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். Write 3 plus 4i divided by 5 minus 12i. In the form x plus I by form, hence find its real and imaginary part. என்ன பண்ணணும், இதை கான்ஜுகேட் மல்டிபிள் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? So just now multiple draw பண்ணுங்க. மேல மல்டிபிள் பண்ணுங்க. 5 3s are 15, 4 12s are 48, minus 48, next plus 20i plus 36i whole divided by. So இது வந்துட்டு 5 square minus into minus plus ரா பசங்க. சரியா? So 144. So which become, ஏன்னா மைனஸ் ஒரு I square அப்படினாலே மைனஸ் தான் வரும். ஸோ ஆப்வியஸ்லி இங்க பிளஸ் தான் வரும். இங்க a plus IBயும் a minus IBயும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா you will get a square plus b square. சரியா? மைனஸ் தான் வரும், ஆனா I ஸ்கொயர் பண்ணும்போது அது வந்து பிளஸ்ஸா மாறிடும். ஸோ a square plus b square ஸ்ட்ரைட்டா போட்டுருங்க. ஸோ இவங்க ரெண்டு பத்தி சப்ராக்ட் பண்ணீங்கன்னா எனக்கு 48ல 15 போச்சுன்னா, 48ல 10 போச்சுன்னா 38, 38ல ஒரு 5 போச்சு அப்படின்னா 33. ஸோ minus 33 plus இவங்க ரெண்டு பத்தி ஆட் பண்ணீங்கன்னா 56i whole divided by 25 plus 169. அவ்வளவுதான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கடா பசங்களா, show that this following represents a circle. சர்க்கிளா இருந்தா சென்டர் என்ன, ரேடியஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல சர்க்கிள் எப்படி மேம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இசட்டுக்கு பக்கத்துல மைனஸ் போட்டு இங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் சென்டர். அண்ட் ஈக்குவல் டு இந்த சைட்ல இருக்கிற நம்பர் தான் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க இசட்டுக்கு அப்புறம் மைனஸ் காமன் 2 டேர்ம் இருக்கா, 2ல இருந்து மைனஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 plus i equal to 3. அப்ப இந்த மாடுலஸ் சொல்லுங்க. அப்ப z நாட்ங்கிற இடத்துல யார் இருக்கா, 2 plus i இருக்காங்க. so this is your center and radius என்னது 3. அவ்வளவுதான்டா பசங்க.
construct a cubic equation with roots 1 1 minus 2. இவங்க எல்லாரும் ரூட்ஸா இருக்காங்க. நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. சரி, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? x cube minus சரிங்களா சம் ஆஃப் தி ரூட்ஸ், அவங்க மூணு பேர்த்தோட ரூட்ஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிட்டு x ஸ்கொயர். நெக்ஸ்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் x minus product of roots equal to 0. சரி, அப்ப இது எல்லாமே நம்மளுக்கு வேணும். sum of the roots, எல்லா ரூட்ஸையும் ஆட் பண்ணீங்கன்னா என்னது? 1 plus 1 minus 2 which is 0. next sum of product of two roots, ரெண்டு ரூட்ஸா எடுத்து பண்ணணும். இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ணா 1, இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ணா -2, இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ணா -2, so which is -3. next product of the roots 1 into -2 which is -2. எல்லாத்தையும் எழுதுங்க பார்க்கலாம். so what is the equation? x cube, x term இல்ல, x square term கிடையாது, minus into minus plus 3x and minus into minus plus 2 equal to 0. இதுதான் உங்களோட cubic equation. for this cubic equation the root is 1 1 and -1 -2. next பாருங்களேன், show that if pq are a rational, இவங்க எல்லாரும் ரேஷனல்னு சொல்றோம். ஓகே, இந்த ஷோ தட் சம், இந்த ரூட்ஸோட கேப்டிவிட்டி பத்தி பேசுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிப்போம்? x is equal to plus or minus b minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a, ரைட்டா? ரேஷனல் அப்படின்னா என்னது? ரேஷனல் அப்படின்னா இது ஒரு இரேஷனல் நம்பரா வரக்கூடாது. இரேஷனல் நம்பரா வராம இருக்கணும்னா இந்த ரூட் ஃபுல்லா கேன்சல் ஆகும். இந்த ரூட் எப்ப கேன்சல் ஆகும்? உள்ள இருக்க நம்பர் வந்து ஒரு ஸ்கொயர் நம்பரா இருந்தாதான் ரூட் கேன்சல் ஆகும், இல்லைன்னா ரூட் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா ஒரு ரேஷனல் ரூட்டா வரணும் அப்படின்னா இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர் நம்பரா இருக்கும். செக் பண்ணலாமா? ஸோ பிங்கிற இடத்துல யார் இருக்கா? -2b இருக்காங்க. ஸோ அப்போ 2b தி ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் -4 இன்டூ ஏங்கிற இடத்துல 1 இருக்காங்க, ஆறுங்கிற இடத்துல அவங்க எல்லாருமே இருக்காங்க. p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் மைனஸ் plus 2qr minus r square. சரிங்களா? இவங்க எல்லாருமே கான்ஸ்டன்ட் டேர்ம், ரைட்? ஸோ இப்போ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 4p ஸ்கொயர் மைனஸ் 4p ஸ்கொயர் பிளஸ் 4q ஸ்கொயர் மைனஸ் 8qr நெக்ஸ்ட் பிளஸ் 4r ஸ்கொயர். இவங்களும் கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ 4q ஸ்கொயர் மைனஸ் 8qr பிளஸ் 4r ஸ்கொயர். see, இது ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயரா? பாருங்க, இது ஒரு ஸ்கொயர் நம்பர், இது ஒரு ஸ்கொயர் நம்பர், நடுவுல இருக்கிறது அவங்க ரெண்டு பேர்த்தோட ட்வைஸ் ப்ராடக்ட், கரெக்டா? ஸோ இது வந்து நம்மளோட 2q தி ஹோல் ஸ்கொயர், இது நம்மளோட 2r தி ஹோல் ஸ்கொயர். அப்ப நடுவுல இருக்கிறது செக் பண்ணி பாருங்க, 2 into 2q into 2r. எஸ். ஸோ அப்போ இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? 2q minus 2r தி ஹோல் ஸ்கொயர் எழுதலாம்ல? இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தானே? எஸ், இட் இஸ் a perfect square. so your discriminant is perfect square. அது ஒரு perfect square இருக்கிறதுனால it is rational, the roots are rational அப்படிங்கறத மென்ஷன் பண்ணும். அவ்வளவுதான் பசங்க. ஓகே, find a polynomial equation of minimum degree with, ஓகே, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குன்னா அது எப்பவுமே பேர்ல வரும். அப்போ ஒரு ரூட் நம்மளுக்கு ஒரு ரூட் வந்து 2 plus √3i, இன்னொரு ரூட் அப்ப என்னவா இருக்கும்? 2 minus √3i. ரெண்டு ரூட்ஸ் இருக்கு, ரெண்டு ரூட்ஸ் வச்சு என்ன ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம்? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். சோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது? x squared minus sum of the roots into x plus product of the roots equal to 0. so sum of the roots formula ரெண்டு பேரையும் ஆட் பண்ணும். so 2 plus √3i 2 minus √3i ஆட் பண்ணீங்க அப்படின்னா 4 வந்துச்சு. product of the roots four plus 3 which is 7. சரியா? எப்படி? a square plus b square முன்னாடி பார்த்தோம்ல, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிபிள் பண்ணா a square plus b square ஸ்ட்ரைட்டா போட்டுக்கலாம். பட் 2 ஸ்கொயர் பண்ணா 4, √3 ஸ்கொயர் பண்ணா 3. so this is 4 7. இப்போ 4 is 7 பார்த்தாச்சு. so equation என்னது? x square minus 4x plus 7 equal to 0. இதுதான் அந்த மினிமம் ஈக்குவேஷன். ரைட்டடா பசங்க? நெக்ஸ்ட் பாருங்க,
டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் தி ரூட்ஸ். இதோட நேச்சரை டிஸ்கஸ் பண்ணும். ஸோ இதுல வந்துட்டு எத்தனை வந்து பாசிட்டிவ் ரூட்ஸ் வரும், எத்தனை நெகட்டிவ் ரூட்ஸ் வரும், எவ்வளவு ஜீரோ ரூட்ஸ் இருக்கா, எல்லாமே செக் பண்ணும். சரியா? பாசிட்டிவ் ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பி ஆஃப் எக்ஸ். உங்களுக்கு கொடுத்துருக்கவங்க பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் பாசிட்டிவ் டேர்ம், இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். எந்த இடத்துலையும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறவே இல்லை. டேர்ம்ஸ் அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் மாறி இருக்கா? இல்லை. ஸோ அப்போ தேர் இஸ் நோ பாசிட்டிவ் ரூட்ஸ். நோ பாசிட்டிவ் ரூட்ஸ். பாசிட்டிவா ஒரு ரூட் கூட இந்த ஈக்குவேஷனுக்கு கிடையாது. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் பி ஆஃப் மைனஸ் எக்ஸ். மைனஸ் எக்ஸ் தான் என்னது? எக்ஸ் இருக்க இடத்துலலாம் மைனஸ் எக்ஸ் போடணும். அப்போ சரிங்களா? ஸோ இட் இஸ் ஈவன் பவர். ஈவன் பவரா இருந்தா உள்ள இருக்கிறது ஒரு நெகட்டிவ் நம்பரா இருந்தாலும் ஒரு ஆன்சர் ஒரு பாசிட்டிவ் நம்பர். அப்போ இது ஜஸ்ட் எக்ஸ் பார் 2018. இதுவும் அதே கேஸ் தான். இதுவும் அதே தான். ஸோ அப்போ இதுலயுமே எல்லா டேர்மும் பாசிட்டிவா இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் சேஞ்சஸே கிடையாது. அப்படி சேஞ்சஸே இல்லையா? அப்போ இதுலயும் there is no நெகட்டிவ் ரூட்ஸ். நெகட்டிவ் ரூட்ஸும் கிடையாது. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் இல்லை மேம், ஜீரோ இருக்குமா? ஜீரோவும் இல்லை. எந்த ஈக்குவேஷன்ஸ்க்கு ஜீரோ ரூட்டா இருக்கும்னு கேட்டீங்கன்னா கான்ஸ்டன்டே இல்லாத ஒரு ஈக்குவேஷன்ஸ்க்கு ஜீரோ ரூட்டா இருக்கும். அப்ப ஜீரோவும் ரூட் கிடையாது. அப்படின்னா ஒரு ரூட் கூட ரியல் ரூட் கிடையாது. இருக்கிற 2018 ரூட்ஸுமே இமேஜினரி ரூட்ஸ் தான். ஓகேவா? ஸோ தேர் இஸ் நோ ரியல் ரூட்ஸ் அட் ஆல். இதுக்கு ரியல் ரூட்ஸே இல்லை. ஒன்லி ஆல் ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. அவ்வளவுதான். சரிங்களா? show that this equation cannot satisfied by any values of x. x ஆல இத சாட்டிஸ்ஃபைவே பண்ண முடியாது. அப்படின்னா சாட்டிஸ்ஃபைனா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ரூட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ எந்த ஒரு ரூட்டும் ரியல் ரூட் கிடையாது. which means no real root டு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? டிஸ்கிரிமினன்ட் b square minus 4ac. so bங்கிறவங்க 6. so 36 minus 4 into 2 into 7. so 36 28 28 2 ஆல மல்டிபிள் பண்ணா 56. so it is negative less than 0. so discriminant less than 0 வந்துச்சுன்னா there is no real roots. no real roots. அதனால தான் எந்த real x ஆலையும் இதை satisfy பண்ண முடியுது. only complex numbers can satisfy this equation. if alpha and beta, gamma and delta are the roots of the polynomial equation, find the quadratic equation with integer coefficients. integer coefficients ஆ இருக்கணும் அதோட ரூட். ஓகேவா? இப்போ ஒரு ஈக்குவேஷனுக்கு ரெண்டு ரூட் இருக்கு. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா. இதோட ரூட் வந்து ஆல்பா பீட்டா காமா டெல்டா. எனக்கு இவங்க ரெண்டு பேரோட வேல்யூ தெரியணும். அவ்வளவுதான். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து அவங்களோட வேல்யூவை ஈஸியா சொல்லலாம். எப்படி மேம் சொல்லலாம்? from this equation, from 2x power 4 plus 5x power 3 minus 7x square plus 8 is equal to 0. இதுக்கு மொத்தம் 4 ரூட்ஸ் இருக்கா? ஸோ இந்த 4 ரூட்ஸ் இருக்குன்றப்போ அப்போ அவங்களோட சம் ஆஃப் தி ரூட்ஸ் தானே ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்னது? மைனஸ் பி பை ஏ, அதாவது மைனஸ் 5/2. இதுதான் ஆல்பா பீட்டா காமா அண்ட் டெல்டாவோட ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வேணும். ப்ராடக்ட்ங்கிறவங்க லாஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் டிவைடட் பை ஏ. அதுலயுமே மைனஸ் பிளஸ் வரும். when your polynomials are even number polynomial, product of the term வந்து c by a. odd number polynomialனா minus c by a. she last இருக்குது. so product of the roots is equal to c வராது. இது a, இது b, இது c னா இது d. so d by a which is equal to 8/2, that is 4. இதுதான் ஆல்பா பீட்டா காமா டெல்டா எல்லாத்தோட மல்டிப்ளிகேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இவங்க ரெண்டு பேர் இருக்க ரூட்டை நம்ம ஃபைண்ட், இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்க மாதிரி ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ
minus 5/2 and alpha beta gamma delta ஓட வேல்யூ 4. ரைட்டா? இந்த ரெண்டு ரூட்ஸ் மட்டும் வச்சிருக்க மாதிரி ஒரு ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து வேற ஏதாவது வேரியபிள், இதை வந்து நம்ம பின்னு வச்சுப்போம், இதை நம்ம கியூன்னு வச்சுப்போம். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம்னா நம்மளுக்கு பி பிளஸ் கியூவோட வேல்யூ வேணும். இப்போ minus 5/2 plus 4 எல்சிஎம் எடுக்கணுமா? இது ஒரு இன்டீஜர், இது ஃபிராக்ஷன். எல்சிஎம் எடுக்கணுமா? ஸோ 8 3/2. நெக்ஸ்ட் PQ மல்டிப்ளிகேஷன் minus 10. ஸோ இதோட ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுங்க பார்க்கலாம். x square minus sum of the roots plus product of the roots. So x square minus of minus minus 3/2x minus 10 is equal to 0. நம்மளுக்கு இன்டீஜர் கோஎஃபிஷியன்ட் தான் வேணும். அப்போ இந்த 2 ஆல் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 2x square minus 3x minus 20 whole divided by 2 is equal to 0. அப்போ 2x square minus 3x minus 20 is equal to 0. அவ்வளோதான். This is the equation they have asked us. சரிடாப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைண்ட் பண்ணாதீங்க. Find the principal value of this one. So இதோட principal value. So secantலாம் நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? cos-ஐ கண்டுபிடிக்கணும். So cos inverse secant inverse of minus 2ங்கிறது யாருக்கு ஈக்குவல்? cos inverse of minus 1/2க்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ காஸ் எந்த இடத்துல நெகட்டிவா இருக்கும்? காஸ் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல நெகட்டிவா இருக்கும்? தேர்ட் அண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்ல. ஆனா நம்மளுக்கு காஸோட பிரின்சிபல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 to 180. அப்போ எந்த குவாட்ரண்ட்டை சூஸ் பண்ணும்? செகண்ட் குவாட்ரண்ட் தான் சூஸ் பண்ணும். ஓகேங்களா? 1/2 எப்போ வரும்? 1/2 பார்த்தீங்கன்னா 60 டிகிரி, காஸ் 60 டிகிரிக்கு. அப்போ minus 1/2 எப்போ கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா 180 minus 60க்கு minus 1/2. சரிங்களா? ஸோ this is equal to pi minus pi by 3. So which is 2 pi by 3. Answer என்னது? 2 pi by 3. Next, prove that. இதை நம்ம prove பண்ணணும். So take your left hand side. Tan inverse of ரெண்டு பேத்துக்கும் ஒரே tan inverse எடுத்துக்கலாம். ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணணும். 1/2 plus 1/3 whole divided by 1 minus ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 1/6. மேலே இருக்கிறவங்களுக்கு எல்சிஎம் எடுப்பீங்களா? So tan inverse of, so 3 plus 2 divided by 6 whole divided by LCM எடுத்தீங்கன்னா 5/6. ஏன்னா 6ல 1 போச்சுன்னா 5. இப்போ என்ன ஆகும்? denominator cancel ஆயிடும். அப்போ tan inverse of 5/5 which is tan inverse of 1. tan எந்த இடத்துக்கு 1 மாறும்? 5/4 45. அதனாலதான் hence proved. So left answer equal to right answer, hence proved. சரிங்களா? Find the principal value of sin inverse of 2 டா பசங்களா. இது exist ஆகுமான்னு கேட்டா கிடையாது. No, it does not exist. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா sin ஓட range of sin is or minus 1 to 1 தான். அப்போ 2க்கு வராது. that is undefined அப்படின்னு ஒன்று கிடையாது. இதை சிம்பிளிஃபை பண்ணும். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன பண்ணும்? இவங்க பை உள்ள இருக்க ஆங்கிளா எழுதணும். சரிங்களா? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 13 pi by 3 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3யோட மல்டிபிள்ஸ் வர மாதிரி எழுதி 12 pi வருமா? எஸ். ஸோ 12 pi plus pi divided by 3. So cos inverse of 4 pi plus pi by 3. 4 pi plus pi by 3 na enna agum? This is first quadrant. So cos inverse of pi by 3. அவ்வளவுதான். சரிங்களா? So cos straight cancel ஆயிடும். pi by 3 is your answer. ஓகேடா பசங்களா? எப்படி மேம் fourth quadrant கண்டுபிடிச்சீங்க? 2 பைனா ஒரு ரவுண்டு, அப்ப 4 பைனா இன்னொரு ரவுண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆன்சர். ஸோ திஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாருமே பாசிட்டிவ். ஸோ திஸ் இஸ் சேம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதான் பார்த்துட்டோமே. ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் sin x is equal to sin inverse of x க்கு எப்போ ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். ஏன்னா பசங்க சைன் டேபிள்லயும் இருக்கும், சைன் இன்வர்ஸ் டேபிள்லயும் என்ன இடத்துல ஈக்குவலா இருக்குன்னு கேட்டீங்கன்னா 0ங்கிற இடத்துல தான் ஈக்குவலா இருக்கும். ஸோ sin x equal to 0,
sin inverse of x is equal to 0. சரிங்களா? ஏன்னா அப்பதான் அந்த ரெண்டு வேல்யூஸ் தான் ஈக்குவலா இருக்கும். ஸோ இப்போ எந்த எக்ஸுக்கு உங்களுக்கு சைன் எப்போ 0 ஆகும்? சைன் 0 போட்டதா 0 வரும். அதே மாதிரி இங்கேயும் 0 போட்டதா 0 வரும். அப்போ x is equal to 0. 0ங்கிற இடத்துல மட்டும்தான் ரெண்டு பேர்த்தோட வேல்யூ சேமா இருக்கும். ஓகே, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் tan inverse of -√3. ஸோ tan inverse of -√3. √3 எப்போ கிடைக்கும்? பை பை 60 டிகிரிக்கு. அப்போ -√3 எப்போ கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா -60 டிகிரிக்கு. அப்போ tan inverse of, அப்போ இது -π/3 அவ்வளவுதான். -π/3 பிரின்சிபல் வேல்யூ ஃபார் திஸ் ஒன். ஸோ சைன் எப்போ நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கும்? சைன் உள்ள இருக்கவங்களுக்கு நெகட்டிவா இருக்கும். ஓகே, ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. sin inverse of sin of -π/3, அதாவது இது கேன்சல் ஆயிடும். sin and sin நீங்க ஸ்ட்ரைட்டாவே கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இது வந்து 90க்கும் 90க்கும் நடுவுல தானே இருக்கு. since -π/3 belongs to -9/2 to 90, 90க்கும் நடுவுல தான் இருக்கு. அதனால sin inverse of sin of -π/3 equal to -π/3. சரிங்களா? Find the vertices and foci for the hyperbola y square by 16 minus x square by 9 is equal to 1. Okay, first of all, vertex and foci எனக்கு என்ன வேணும் கேட்டீங்கன்னா a square வேணும், ae square வேணும். So a square is equal to 16, b square is equal to 9. கரெக்டா? ae square எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. இங்க மைனஸ்னா இங்க பிளஸ். So a the whole square is equal to 16 plus 9, which is 25. அப்போ a is equal to 5. a ஓட வேல்யூ தெரியும்ல? a ஓட வேல்யூ வந்து 4. இது டைப் 2. எப்படி டைப் 2னு கண்டுபிடிச்சோம்? ஏன்னா y ஸ்கொயர் முன்னாடி இருக்கு, அதனால டைப் 2. ஸோ டைப் 2 அப்படின்னா எல்லாமே y ஆக்சிஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து சென்டர் வந்து 0,0. ஸோ வெர்டெக்ஸ் எங்கம்மா இருக்கும்னு கேட்டீங்கன்னா சென்டர்ல இருந்து a டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு. a டிஸ்டன்ஸ்னா என்னது? 4. ஸோ 4 டிஸ்டன்ஸ் மேலேயும் கீழே இருக்கும். அப்போ அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கும்? 0,4ங்கிற இடத்துலையும் 0,-4ங்கிற இடத்துலையும் தான் வெர்டெக்ஸஸ் இருக்கும். அண்ட் வாட் அபவுட் ஃபோக்கை? ஃபோக்கைங்கிறவங்க வந்துட்டு சென்டருக்கும் அவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து AE, தட் இஸ் 5. ரைட்? 5னா அது இங்க இருக்குமா? 5னா அந்த பாயிண்ட் இங்க இருக்குமா? 0,5 and 0,-5. சரிங்களா? அப்போ உங்க வெர்டெக்ஸ் என்னது? What is your vertex? Your vertex is 0,+or-4 and ஃபோக்கையோட வேல்யூ 0,+or-5. ரெண்டு பேர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. Find the general equation of the circle. நம்ம கிட்ட சென்டர் கொடுத்திருக்காங்க, ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. What is the equation? x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. So for x plus 3 the whole square plus y plus 4 the whole square equal to 9. Okay, so x square plus 6x plus 9, y square plus 16y plus 16 இல்ல 8y, 8y plus 16 equal to 9. சரிங்களா? 9 9 cancel ஆயிடும். Right? So x square plus y square plus 6x plus 8y plus 16 equal to 0. ஓகேங்களா? Find the type of conic. So இது என்ன கானிக்ல வரும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணும்? ரெண்டுமே ஸ்கொயரா இருக்கு அப்படின்னா நேச்சுரலி இவங்களும் ஒரே மாதிரி இல்ல, அப்ப சர்க்கிள் கிடையாது. பாராபோலாக்கு ஒரே ஒரு டேர்முக்கு தான் ஸ்கொயர் வரும், ரெண்டு டேர்முக்கும் கிடையாது. ஸோ அப்போ எலிப்ஸா ஹைப்பர்போலான்னு கண்டுபிடிக்கணும். பிளஸ் வந்தாலே எலிப்ஸ் தான், பட் டோன்ட் வரி, அந்த 14ஆல டிவைட் பண்ணிருங்க. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 14/3 பிளஸ் y square divided by 7 equal to 1. So இது யாருடாப்பா? இது வந்து ellipse. So the type of conic is ellipse. சரிங்களா? examine the position of இந்த பாயிண்ட் இந்த சர்க்கிளுக்கு வருமா இருக்கா இல்லையா? இந்த சர்க்கிள் வித் ரெஸ்பெக்ட்ல என்ன சொல்லுவோம்? ஒன்னு பாயிண்ட் சர்க்கிள் மேல இருக்கும், இல்ல உள்ள இருக்கும், இல்ல வெளியே இருக்கும். கரெக்டா? மேல இருக்கா இல்லையான்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ மேல இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்
இந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு பதிலாக 3 போட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைடாக நமக்கு கிடைக்கணும். ஸோ அப்போ 4 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும், ஒய்க்கு பதிலாக 3 போடணும். ஸோ 9 minus 2 6 are 12, 24 plus 12. ஸோ இவங்களும் கேன்சல் ஆயிடுவாங்க, which is 13, and this is minus 24, which is minus 11, which is less than 0. 0 கிடையாது, ஈக்குவல் டு 0 கிடையாது. ஈக்குவல் டு 0னா தான் சர்க்கிள் மேல இருக்கு. லெஸ் தென், ஏன்னா ரைட் ஹேண்ட் சைடு 0, அப்ப 0வா இருந்தா அவங்க சர்க்கிள் மேல இருக்காங்க. ஒருவேளை கம்மியா இருக்குன்னா உள்ள இருக்காங்க. So the point lies inside the circle. Okay வாடா பசங்களா? So the parabolic communication antenna has a focus at 2 meter. நம்ம கிட்ட ஒரு focus இருக்கு 2 meter from the vertex. Vertexல இருந்து focus பாத்தீங்கன்னா 2 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. Find the width of the antenna. Width அகலம். நீங்க அகலம் கண்டுபிடிக்கணும். எப்போ? when your antenna vertexல இருந்து 3 மீட்டர் தள்ளி இருக்கும்போது அகலம் என்னன்னு क्वेश्चन பண்றாங்க. சரிடா பசங்களா? ஓகே. சோ focus தெரியும். focusக்கு vertexக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது? a. அப்ப a is equal to 2. இது வந்து ஒரு what is it? It is a left open right open parabola. So y square is equal to 4ax. Be the equation for the parabolic communication. இப்போ நம்ம இந்த ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சாலே போதும். இந்த ஒரு பாயிண்ட் என்னது? xல அவங்களோட டிஸ்டன்ஸ் வந்து 3, ஹைட் எனக்கு தெரியாது. So the 3, y. This 3, y is on the curve. Curve மேல இருக்கு. So 3, y is on the curve. So substitute பண்ணுங்க. So y square is equal to 4 3s are 12x. See 4 a ஓட வேல்யூ தான் நமக்கு தெரியும்ல. a ங்கிறது 4 into 2 into 3. So 12 is equal to 24. Y square is equal to 24. அப்போ y ஓட வேல்யூ என்னது? root over 24. 24ங்கற 4 into 6 ன்னு எழுதலாம். 4 வெளியே வந்துரும். but 2 root over 6. plus or minus. so plus மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், length இல்ல. இப்போ நம்மளுக்கு டோட்டல் width தான் கேக்குறோம். so width of antenna யாருக்கு ஈக்குவல்? 2 root 2 6 plus 2 root 2 6. ஏன்னா இந்த லென்த் அது போக இங்க ஒரு அதே லென்த் கீழே இருக்கும்ல. ஏன்னா ஆக்சஸ் இங்க வந்துரும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் இருக்கிறப்ப பாதி ஹைட் தான் கவர் பண்ணும், நம்மளுக்கு முழுசா வேணும். ஸோ இப்போ ரெண்டு பக்கம் ஆட் பண்ணுங்க. அப்போ 4 root 2 6 மீட்டர். சரிடா பசங்க? நெக்ஸ்ட் பாருங்க. Find the length of the latest rectum. இதோட லென்த் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ இது பேரபோலானா ஒருத்தருக்கு ஸ்கொயர் இருக்கணும். அப்போ கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் வச்சு எங்களை எழுதணும். ஸோ அப்போ y ஸ்கொயர் minus 4y இங்க, மற்றவங்களெல்லாம் அந்த சைடு. இப்போ இது கம்ப்ளீட் ஸ்கொயரா மாத்தணும்னா நம்மளுக்கு a ஸ்கொயர் இருக்கு, 2ab இருக்கு, b ஸ்கொயர் வேணும். 4y அப்ப 2 ஸ்கொயர் நம்மளுக்கு பக்கத்துல வேணும். y ஸ்கொயர் minus 4y plus 4 minus 4 நம்மளுக்கு வேணும். ஏன்னா plus 4 நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், minus 4 இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். ஸோ இவங்களை எப்படி எழுதிக்கலாம்? y plus 2 the whole square. அண்ட் இங்க இந்த சைடு வந்துடும் 8x minus 12 plus 4. So 8x minus 8. You can take 8 as common. அவங்க நம்ம கிட்ட length of latest rectum தான் எடுத்துக்காங்க. length of latest rectumனா 4a, அவ்வளவுதான். ஸோ இது நார்மலி ஈக்குவேஷன் எப்படி இருக்கு? y ஸ்கொயர் ஒருத்தங்க ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a into x term. அப்ப இதுதான் நம்மளோட 4a. அப்போ 4a is equal to 8. length of latest rectum is equal to 8 மீட்டர். வேணா யூனிட்ஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா அது என்னன்னு தெரியாதுல்ல. ஸோ யூனிட்ஸ். யாரா பசங்களா? எஸ். ஈக்குவேஷன் நம்மளுக்கு x1 x2 இருக்கு, x1 y1 x2 y2. So what is the equation formula? x minus x1 into x minus x2 plus y minus y1 y minus y2 equal to 0. Apply பண்ணுங்கடா பசங்க. So x minus 3, x minus 2, y plus 4, y minus 4 and y plus 7 equal to 0. So multiple பண்ணீங்கன்னா x square minus 5x plus 6. இவங்களை multiple பண்ணீங்கன்னா y square plus 3y minus 28 equal to 0. So x square plus y square minus 5x plus 3y. இங்க 6 இருக்கு, இங்க 28 இருக்கு. அப்போ minus 22 is equal to 0. சரிடாப்பா? ஈஸியா இருக்குல்ல?
ஓகே, ஃபைண்ட் தி வெர்டெக்ஸ் அண்ட் ஃபோக்கஸ். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது ஒரு ஈக்குவேஷன் பெர்ஃபெக்ட்டா ஃபிராக்ஷன்ல கொண்டு வரணும். இப்போ 144 டிவைட் பண்ணிருக்கேன். 9x² divided by 144 minus 16y² divided by 144 equal to 1. ஏன்னா 144 by 144. So x² by 16 minus y² by 9 is equal to 1. So a² value 16, b² value 9. நம்மளுக்கு AE வேணும். எலிப்ஸா இருக்கட்டும், ஹைப்பர்போலாவா இருக்கட்டும். AE வேணும். இதுக்கு மைனஸ் வரும்டா பசங்க. இங்க மைனஸா, அப்ப இங்க பிளஸ். ஸோ அப்போ 16 plus 9 which is equal to 25. இந்த சம் தானே பண்ணணும். இந்த சம்மும் அந்த சம்மும் ஒன்று தான். சரி, ஓகே. பட் என்ன டைப் மட்டும் வேரியா, சரிங்களா? ஸோ ஏயோட வேல்யூ 5 பசங்க, ஓகே, அண்ட் ஏயோட வேல்யூ 4, ரைட்? நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? வெர்டெக்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபோக்கே கேட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் ஈக்குவல் டு சென்டர் வந்து 0,0. சென்டர் என்ன 0,0. அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைப், இது டைப் 1. ஏன்னா x²ங்கிறது டைப் 1. x² முன்னாடி வந்தா டைப் 1. டைப் 1 நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். அப்ப சென்டர்ல இருந்து a டிஸ்டன்ஸ் தள்ளி வெர்டெக்ஸ் இருக்கும், a டிஸ்டன்ஸ் தள்ளி வெர்டெக்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட வெர்டெக்ஸ் வந்து 4. அப்ப இது எப்படி இருக்கும்? 4,0 minus 4,0 அண்ட் ஏங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கு, ஏங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும். ஸோ 5,0 and minus 5,0. ஸோ which means vertexes are 4 plus or minus 4,0 and foci are plus or minus 5,0. சரிடாப்பா? ஓகே. ஸோ general equation whose diameter same formula. ஸோ இப்போ x plus 4 x minus 1 plus y plus 2 y minus 1 equal to 0. So x² plus 3x minus 4 plus y² plus y minus 2 is equal to 0. So x² plus y² plus 3x plus y minus 6 is equal to 0. அவ்வளவுதான், ஓகேங்களா? ஸோ இவங்க டான்ஜென்டான்னு கேட்குறாங்க. இவங்க டான்ஜென்டான்னு கேட்டால் என்ன மேம் பண்ணணும்? ஒன்றும் இல்லடா பசங்களா. we have the relationship c square is equal to a square into 1 plus m square. இதுல c-ங்கிறது y intercept, m-ங்கிறது slope, a-ங்கிறது radius. இதோட radius square என்னது 9 and m-ங்கிறது இதோட value y is equal to mx plus c தானே. அப்போ y is equal to 4x plus c. அப்போ m-ங்கிற இடத்துல 4 இருக்கு, c-ங்கிற இடத்துல c இருக்கு. x square plus y square is equal to radius square. அப்போ radius square வந்து 9. அப்போ c square is equal to 9 into 1 plus 16 which is equal to 9 into 17. அப்போ c ஓட வேல்யூ என்னது? plus or minus root over 9 into 17. So 3 root 17. சரிங்க, நம்ம 3 வெளியே எடுத்துக்கலாம். So we are stepping into 6th chapter. இப்போ 3 பாயிண்ட்ஸ் கொலினியரான்னு கேட்குறாங்க. 3 பாயிண்ட்ஸ் கொலினியரான்னு கேட்குறாங்க. என்ன பண்ணா ஜஸ்ட் இந்த 2 பாயிண்ட்ஸை வச்சு லைன் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணணும். எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்க? திஸ் இஸ் பாயிண்ட் 1, திஸ் இஸ் பாயிண்ட் 2. நம்மளுக்கு parallel வெக்டார் வேணும், ஓகேவா? parallel வெக்டார்னா என்னன்னா, 2 பாயிண்ட் இருக்க இடத்துல parallel வெக்டார்ங்கிறது ஜஸ்ட் இவங்களோட சப்ட்ராக்ஷன். So 2 minus of minus it is plus 3 and 3 minus 4 it is 4 plus sorry minus j and minus k. சரிங்களா? இப்போ என்னடா ஆகும் பசங்களா? ஸோ இதோட கார்ட்டீசியன் ஃபார்முலா எழுதிக்கலாம். x minus பாயிண்ட்ங்கிறது இவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டை எடுத்துக்கிறேன். x minus 2 y minus 3 z minus 4. கீழே டினாமினேட்டர்ல என்ன வரணும்? இவங்களோட parallel வெக்டார். ஸோ 3 minus 1 minus 1. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு புரியுதுடா பசங்க? ஜஸ்ட் இந்த 2 பாயிண்ட்டை வச்சு லைன் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணா என்ன வருமோ அதை நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ இந்த 3வது பாயிண்ட் இந்த லைன் மேல இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். இருக்கு அப்படின்னா the point is on the line. On the line னா they are collinear. Not னா they are not. ஸோ இப்போ இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. ஸோ சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருடாப்பா. when you put this point x க்கு பதிலா 8 போடுங்க. ஸோ 8 minus 2 by 3 2 by 3 இருக்கட்டும். 1 minus 3 by 2 இதோட வேல்யூவா இருக்கட்டும். 2 minus 4 divided by minus எல்லாத்தோட வேல்யூவும் 2 equal to 2. They are all equal.
which means இவங்க இந்த equation satisfy பண்றாங்க. So 3 points lie on the same line. எல்லாரும் ஒரே லைன் மேல தான் இருக்காங்க. So they are collinear. Okay வாடாப்பா? Yes. Find the distance between planes. Planes வந்து parallel-ஆ இருக்கணும். ஓகேங்களா? பிளைனா இருக்கட்டும், லைனா இருக்கட்டும், அதோட குட்டி வெக்டார் தான். ஸோ மொத்த பேத்துக்கும் தேவையில்லை, ஜஸ்ட் அவங்களோட குட்டி வெக்டார்ஸ். இப்போ இவங்களோட குட்டி வெக்டார்ஸ் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிளைன் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்களேன். x plus 2y minus 2z plus 1 is equal to 0 and 2x plus 4y minus 4z plus 5 is equal to 0. என்ன பண்ணணும்? ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி கொண்டு வரணும். பிளாரல்னா ரெண்டு பேருக்கு கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 2x plus 4y plus minus 4z plus 2 is equal to 0. 2x plus 4y minus 4z plus 5 is equal to 0. So parallel planes na parunga rendu perum pakka ore mari irukangala, constant mattum different ah irupanga. So appo distance ingirudhu enadhu, and constant oda difference 5 minus 2 whole divided by square root of enna vandirukano avங்களோட xyz ஓட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். ஸோ இவங்களோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 3 divided by square root of 4 plus 16 plus 16 which is 32 plus 36. So 3 by 6 which is equal to 1 by 2 units. என்ன வரணும்? 1 by 2 units. So distance between the parallel planes is 1 by 2. And if ABC are 3 vectors, prove that. So இது equal to proof பண்ணுமாமா. இது ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லடா பசங்களா. நம்ம ஈக்குவேஷன் எழுதுறோம்ல, கிராமர்ஸ் ரூல் எழுதணும், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன், இதுவும் ஒரு ஈக்குவேஷன். ஸோ எல்லா ஈக்குவேஷனையும் நீங்க கோஎஃபிஷியன்ட்ஸை மட்டும் தனியா ஒரு டிட்டர்மினன்ட் போட்டு ஏபிசியை தனியா எழுதணும், சரியா? ஸோ a plus c, a plus b, a plus b plus c. ஸோ மொத்தம் 3 ஈக்குவேஷன் இருக்கு, 3 வேரியபிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல a ஓட கோஎஃபிஷியன்ட் 1, b ஓட கோஎஃபிஷியன்ட் 0, c ஓட கோஎஃபிஷியன்ட் 1. செகண்ட்ல a1 b1 c0. இதுல எல்லாரும் 1 which is equal to abc. இப்படி எழுதிக்கலாம், இவங்க இந்த மாதிரி எழுதிக்கலாம், சரிங்களா? ஓகே, சோ இது யாருக்கு ஈக்குவல்? சோ இவங்கள கண்டுபிடிங்க. 1 into 1, நெக்ஸ்ட் plus 1 into 1 minus 1 0 into abc. கரெக்டா? இதோட வேல்யூ 1. So 1 into ABC is just ABC. Hence proof. Left answer equal to right answer. முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? So we have to find this. இது எப்படி find பண்ணலாம்? இந்த மூணு cross productங்கிறது ஒண்ணும் இல்ல, இந்த bracket போட்டிருக்காங்களா அவங்களோட subtraction. So இப்போ b minus c தான் கண்டுபிடிக்கணும். b ஓட கோஎஃபிஷியன்ட் யாரு? a dot c. c ஓட கோஎஃபிஷியன்ட் யாரு? a dot b. ஓகேங்களா? So a dot c இவங்களுக்கும் cross dot product. 3 ones are 3, minus 2 into plus 2 minus 4, 3 into 1 3 into b. Next இவங்களுக்கும் 1 into 2 2, minus 2 into 1 minus 2, 3 into minus 3 minus 6. So the value 2 2b minus into minus plus 6c. சரிங்களா? ஸோ இந்த 2ஆல மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்டா பசங்களா? 2ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 4 கோஎஃபிஷியன்ட் மட்டும் போடு. 4 2 minus 4. நெக்ஸ்ட் இவங்கள 6ஆல மல்டிபிள் பண்ணும். 18 12 6. Now just add it. ரெண்டு பேர்த்தையும் ஆட் தானே பண்ணும். ஆட் பண்ணீங்கன்னா 22 14 2. So 22i plus 14j plus 2k. அவ்வளவுதான், சிம்பிள். Next, for any vector a vector, prove that. இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம், சரிங்களா? ஒன்னு பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி தான் எல்லாரும். ஸோ இப்போதைக்கு நம்ம a வெக்டார a1i a2j a3k இந்த மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ i cross a cross i என்ன பண்ணலாம்? ஸோ இது யாருக்கு ஈக்குவல்?
I dot I into A minus I dot A into I. I dot I னா 1 தான். ஸோ இப்போ A வெக்டார் மைனஸ் ஐக்கும் ஏக்கும் நீங்கள் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா A1 மட்டும்தான் ஆன்சராக வரும். ஸோ A1 I. இதே மாதிரி செகண்ட் டேர்மோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா A மைனஸ் A2J வரும். தேர்ட் டேர்ம் வந்து A மைனஸ் A3J வரும். ஸோ எல்லாத்தையும் ஆட் தான் பண்ண சொல்கிறோம். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3A மைனஸ் A1I ப்ளஸ் A2J ப்ளஸ் A3K வரும். ஸோ இதோட வேல்யூ என்னது 3A மைனஸ் இதுவும் A தான், which is equal to 2A. Hence proved. சரிங்களா? Find the length of the perpendicular from the point to the plane. ரொம்ப ஈஸி. எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த பிளேன் ஈக்குவேஷன்ல இந்த ஈக்குவேஷன் ஒட்டுக்கா கொண்டு வந்துடணும். x மைனஸ் y பிளஸ் z மைனஸ் 5 is equal to 0. இந்த மாதிரி கொண்டு வந்துடணும். இதில் இந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 2 பிளஸ் 3 மைனஸ் 5 whole divided by square root of 1 square plus 1 plus 1. So the value என்னது 3, 6, 6ல 1 போச்சுன்னா 1. 1 by root 3 units. சரிடாப்பா, அவ்வளோதான். Angle between the planes. So இதுதான் உங்களோட n vector. So n1 I plus j minus 2k. இதில் என்ன பண்ணுவோம்? இதோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. So 2i minus 2j plus k. So அப்போ cos theta is equal to ரெண்டு பேத்துக்கும் டாட் ப்ராடக்ட் 1 into 2 2 1 into minus 2 minus 2 minus 2 into minus 2 minus 2 whole divided by இதோட மாடுலஸ் 1 plus 1 plus 4 இதோட மாடுலஸ் 1 plus 4 plus 4. So 2 மேலே வந்து 2 தானே இருக்கு, மேலே 2 இருக்கு. 2 divided by root over 6 and இது வந்துட்டு 9. So 9 னா 3. ஸோ இந்த ரூட் 6 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் பசங்களா? ஸோ ரூட் 2 இன்டூ ரூட் 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாமா? கரெக்டா? ஓகே, ஒன் செக். ஒன் இன்டூ 2 2 1 into minus 2 minus 2 minus 2 into 1 it is minus 2 minus 4 2 2 தான். ஸோ சாரிடா பசங்க, this is your answer. இதை ஃபர்தர் இதோடவே முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ theta is equal to cos inverse of 2 by 3 root 6. அவ்வளோதான். சரிங்களா? show that the lines are parallel. This is our last sum. இந்த ரெண்டு லைன்ஸோட வால்யூம் ஆஃப் paralleloid கேட்குறாங்க. வால்யூம்னா என்னது? பாக்ஸ் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ராடக்ட். அப்பா பாக்ஸ் ப்ராடக்ட் ABC. பாக்ஸ் ப்ராடக்ட்னா என்னது? டிட்டர்மினன்ட் minus 6 14 10 14 minus 10 minus 6 2 4 minus 2. ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ take minus 6 as common, so it is 20 plus 24. Next minus 14 into minus 28 plus 12. Next plus 10 into 14 into 4. 14 14s are 56 plus 20. So it is 44. 44 into 6 minus 264 plus 224 plus 760. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா minus 40 plus 760 which is equal to 720 cubic units. அவ்வளோதான்டா பசங்க. ஸோ திஸ் கொஸ்டின்ஸ் என்ஸ் ஹியர். இதோட PDF டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பை பை பசங்களா.